அப்புறம் குளிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்குது. ஒன்னாவது, ஒரு முடி கூட நனையாம இருக்கக்கூடாது. எல்லா முடியும் டோட்டலா உடல்ல இருக்கிற எல்லா முடியும், தலைமுடி, தாடி முடி, மீச முடி, அக்கல்ல உள்ள முடி, எல்லா முடியும் நனைகிற மாதிரி குளிக்கணும். ஒரு முடி கூட நனையாம இருக்கக்கூடாது. அப்படியே சும்மா அள்ளி ஊத்த. சில பேர் காக்கா குளிப்பாங்க, அப்படி போன உடனே டக்குன்னு வந்துருவாங்க. அவங்களால கவனிக்கலாம். ஒரு முடி கூட நனையாம இருக்கக்கூடாது. எல்லா முடியும் நல்லா முடி அடி வேறு வரைக்கும் நனைகிற மாதிரி கழுவுமா. அலி ரலியல்லாஹு அவங்க முடி எப்படி இருக்கும் சொன்னா சூட்ட முடியுமா இருக்குமா, அதாவது முடி சுருண்ட முடியுமா இருக்குமா. அவங்க சலாசம் வந்து கேட்டாங்க, நாயுமே எனக்கு குளிப்பு கடமையாச்சுன்னா நான் என்ன முடிய ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி குளிக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சலாசம் சொல்றாங்க, நல்ல அலியே நல்ல முடியை கோதி கழுவுங்க, அடிவேறு கோதி கழுவுங்க. அப்படி முடியலன்னு சொன்னா மொட்டை அடிச்சிருங்க, அதுதான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. அலிரேன வரலாற்றை பார்ப்போம். அதிகமான இடத்துல அலிரேன மொட்டை அடிச்சுதான் அதிகமா இருப்பாங்க. வாழ்க்கையில வாழும்போது அலிரேன் அதிக மொட்டையோட காணப்பட்டாங்க. காரணம் என்ன சொன்னா இதுதான். ஏன்னா அடிக்கடி குளிப்பு கடமையாச்சு சொன்னா முடி நனையாம போயிடுமோ அப்படின்னு அந்த அல்லாவுடைய பயத்துல இருந்தாங்க. முடி நனையாம போச்சு சொன்னா குளிப்பு கடமையை குளிப்பு கூடாது. குளிப்பு கூடன்னு சொன்னா எந்த அமலுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அதன் காரணமாகவே அலி ரலியல்லாஹு வாழ்க்கையில முக்காவாசினால் மொட்டை தலையோட காணப்பட்டாங்க என்பதாக ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னா குளிப்பு கடமையானவங்க முடி நல்லா கோதி கழுவும். அதுக்கடுத்து நான் சரித்தினான்னு சொன்னா மோதிரம் போட்டிருக்கோம் அல்லது வாட்ச் போட்டிருக்கோம். சில பேர் வாட்ச் கழட்டவே மாட்டாங்க. ஏன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் காஸ்ட்லி வாட்ச் சொல்லி வாட்ச் கழட்டவே மாட்டாங்க. வாட்ச் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாட்ச் போட்ட இடம் அப்படியே பதிஞ்சிருக்கும், வெள்ளையா பதிஞ்சு. அவர் கடுப்பா இருப்பாரு, அந்த இடம் மட்டும் பதிஞ்சிருக்கும். சில பேர் அப்படி குளிச்சோன்னு சொன்னா வாட்ச் அவுத்து வச்சுட்டு மோதிரத்தை நல்லா அசைச்சு கழுவும். இன்னும் சில பெண்கள் வலையில போட்டு குளிப்பாங்க. அந்த வலையில அப்படியே நார்மலா இருந்தா தண்ணி போயிடும். ஆனா வலையில மேல ஏத்தி விட்டுருப்பாங்க. ஏத்தி விட்டோம் சொன்னா அந்த இடத்த டைட்டா பிடிச்சிக்கும். ஒருத்தர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வலையில போகாது, டைட்டா பிடிச்சிக்கின்னு சொன்னா அவங்க குளிக்கும் போது அந்த இடத்த தண்ணி படாது. வலையில் டைட்டா பிடிச்சின்னு சொன்னா வலையில தண்ணி படாது. அதனால வலையை லூஸ் விட்டு மோதிரத்தை வாட்சை நல்லா கோதி கழுவும். ஏன்னா ஒரு இடம் கூட நனையாம இருக்கக்கூடாது. சில மடிப்புகளா இருக்கும், இந்த முட்டில பெண்ட் எல்லாம் இருக்கும், இந்த பெண்ட் இருக்கும், அந்த பெண்டை கழுவலும். காலோட இடுக்கெல்லாம் அந்த காது அப்படி காலை கோதி கழுவலும். எல்லா இடமும் டோட்டலா எல்லா தொப்புல ஓட்டை எல்லாத்தையும் டோட்டலா கழுவணும். அப்பதான் குளிப்பு கூடும். இன்னும் சில பெண்கள் நெகப்பாலிஸ் தான் வச்சிருப்பாங்க. நெகப்பாலிஸ் வைக்க கூடாதுன்னு நான் சொல்லல. நெகப்பாலிஸ் வச்சு குளிச்சேன்னு சொன்னா குளிப்பு கூடாது. அதனால நெகப்பாலிஸ் சுரண்டி எடுத்துதான் குளிக்கணும். மருதாணி வைக்கலாம், அது கூடும். பெண்கள் தான் மருதாணி, ஆண்கள் மருதாணி வைக்க கூடாது. பெண்கள் மருதாணி வச்சு குளிக்கலாம் கூடும். ஆனா நெகப்பாலிஸ் வச்சுட்டு குளிச்சோன்னு சொன்னா அந்த நெகப்பாலிஸ் எடுத்த தண்ணி போய் சேராது. அதனால குளிப்பு கூடாது. பெட்டர் நான் சொன்ன நெகப்பாலிஸ் டோட்டலா அவாய்ட் பண்ணி நெகப்பாலிஸ் வைக்க விடாதீங்க. வீட்டு பெண்கள் வைக்க விடாதீங்க. அப்படி வச்சுட்டோன்னு சொன்னா குளிப்பு கடமையாச்சுன்னு சொன்னா அந்த நெகப்பாலிஸ் எடுத்து சரௌண்டி எடுத்து தான் குளிக்கலாம். அந்த மாதிரி கத்துனா சில